நம்ம அவரோட எதிர்பார்க்கிற அண்ணன் சாய் சக்தி அவர்களை இப்போ பேட்டி எடுக்க போகிறோம். சார், காலையில் ஒரு ப்ரோக்ராம் பண்ண வச்சுருக்கோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்கள் நண்பர்கள்லாம் உங்களுக்கு எப்படி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி எப்படி கட்டிட்டு எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. காலைல எழுந்திரிச்சேன், இது கொஞ்சம் ஆசை அது கொஞ்சம் ஆஃபீஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப் பேசிக்கில் எல்லா நண்பர்களும் வாட்ஸ்அப் அவங்களுக்கு வந்து நாங்கள் அன்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இந்தராஜி, ஆயிரக்கண், காந்தி, இந்த எல்லாருக்கும் என்னோட அண்ணன் நன்றி. கூகுள் மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் பண்ணிட்டுருக்கோம். எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் மலபுரம் குரூப்பு மெயினாக சொல்லுவேன். சரி, ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து அன்னதானம், இந்த சைக்கிள் வாங்குறது இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் எதுக்காக செஞ்சுட்டு இருக்கீங்களா? எப்போதான் கஷ்டப்படுறோம் சொல்லி சொல்லுங்கள். எப்போதான் கஷ்டப்படுறோம் சொல்லு, எப்போதான் கஷ்டப்படுறோம் அண்ணன் சொல்ல போகிறாரு. எல்லாம் நல்ல விட்டு நீங்கள் இதெல்லாம் செய்யறதை பார்த்தா அரசியல் வர மாதிரி எனக்கு தெரியுது. அரசியல் வந்து நீங்கள் தனி வச்சு ஆரம்பிச்சீங்களா இல்லை ஏதாச்சும் கட்சியில் கூட்டணி அடுத்தவொன்னே தண்ணி வச்சு ஆரம்பிக்கிற அளவுக்குலாம் நம்ம வழியை சேர்த்துக்கணும். அதுக்கு கூட்டணி வச்சுருந்தா தான் இருந்துக்கணும். அதுக்கு ஒரு தண்ணி வச்சு ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்து ரொம்ப சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்னு பார்க்குறீங்க? அரசியல் கட்சி ஒரு மாற்றத்தை உண்டாக்கலாம்னா என்ன நினைக்கிறாங்க? ஒரு மாற்றம் வந்து புதிய மாற்றத்தை உண்டாங்க. நீங்கள் அண்ணனோட சுய மாரியம்மன் கோயிலில் சூழ்காலத்தில் ஆடல் பாடல்கள் சொல்றீங்க. இதெல்லாம் திடீர்னு இத்தனை வருஷம் இல்லாமல் இன்னும் இந்த வருஷம் மட்டும் இவ்வளோ கிராண்டாக பண்ணுறீங்க. எல்லாம் மக்களோட சப்போர்ட்டு. அது இல்லாமல் ஒரு ஏன்னா ஆடி மாசத்துல வந்து மாரியம்மன் கோயில் தான் தான் குழுவுறாங்க ஒரு பழமொழி இருக்கு. அதனாலதான் மாரியம்மன் அவங்க சார் பேச மாட்டாங்களா? சாருக்கு வந்து டைலாக் வரல. அதனால வந்து சாரோட கிளியனால சார் கொஞ்சம் பிஸியில இருக்காங்க. எல்லாம் வாழ்த்து சொல்றதுனால ரொம்ப பிஸியா இருக்கு. அதனால பிஏ எல்லா பொறுப்பு விட்டாரு. மக்கள் வந்து விருப்பப்படுறாங்க. சரி, ஓகே. எங்க நல்லபடியா போயிட்டு வெட்டி நம்ம மீண்டும் வந்து பார்க்கணும்.